கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா விஷயம் நீங்கள் பாத சனியில் இருக்கீங்க. பாத சனியாகவே இருந்தாலும் சனி இப்போதாங்க ரொம்ப ஆக்டிவாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிற கும்பம் நிறைய உண்டுமா சுய ஜாதகம் பார்க்க வரும்போது. அப்போ பாத சனி ஃபஸ்ட்டு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா. அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது அப்படின்ற பட்சத்தில் சனி இவ்வளோண்டு கெடுக்கணும் அப்படின்னா கூட எல்லளவு கூட கெடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ். அதுக்கும் மேலே கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 1 மற்றும் 12க்கு அதிபன். உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அதுக்கும் அவர் தான் அதிபன். அப்போ இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்னா, நான் நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட சுயம் சார்ந்து நான் நிறைய என்ன மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சில முடிவுகள் ரொம்ப தீர்க்கமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். குழந்தைங்க வாழ்க்கையில் குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கலாம் நான் யோசிக்கணும்னு அது ஒரு டைலமாக இருந்துகிட்டே இருக்குது. குழந்தைங்களுக்கு எப்படி அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணலாம் ஒரு டைலமாக இருந்துகிட்டே இருக்குது. எங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் ஒரு டைலமாக இருந்துகிட்டே இருக்குது. நான் இதே இடத்துல வேலை செய்யலாமா வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாமா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. சுய தொழில் ஆரம்பிக்கலாமா நான் அடிமை தொழிலே செய்யலாமா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. வீடு கட்டலாமா கட்டின வீடை வாங்கலாமா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பல வந்து குழப்பங்கள். இந்த குழப்பங்கள் எனக்குள்ளேயே ஒரு குழப்பம். நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா என்ன நான் வந்து இதே மாதிரி இருக்கணுமா என்னை மாற்றிக்கணுமா என்கிட்ட நிறைய குணாதிசயங்கள் தேவையில்லாத இருக்கா இல்லை எல்லாமே நல்லதாக தான் இருக்கா என்னை சார்ந்தவங்க தான் தப்பாக இருக்காங்களா இப்படி பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். ஃபர்ஸ்ட் விஷயம்.